வளமுடன். இந்த அமர்வில் நாம் ஒரு அற்புதமான பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனவளக்கலையில் அருள் தந்தை அவர்கள் உயிர் வளத்திற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காயகல்பம் என்ற ஒரு கலை. இந்த கலையினுடைய வரலாறு என்ன, இதை எப்படி அருள் தந்தை அவர்களாக இந்த பயிற்சி மிக எளிமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இதனை செய்வதனால் நமக்கு உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன போன்ற பல விளக்கத்தை நமக்கு அளித்து இந்த காயகல்ப பயிற்சியினை நம்மை மிகவும் சிறப்பாக செய்திக்கவும் வருவதற்காக பேராசிரியர் சங்கீதா அம்மா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு அருள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சார்ந்தவர். இங்க ஆழியார் அறிவு திருக்கோயில் வளாகத்திலேயே தங்கியிருந்து முழு நேரமும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து அருள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்க விஷன் ஃபார் விஸ்டம் என்ற கல்வி அமைப்பு இயங்கிட்டு இருக்குது. அந்த கல்வி அமைப்பில் சாமிஜி இருந்த காலங்களில் இங்கேயே 6 மாத காலம் தங்கியிருந்து டிப்ளமோ முடிச்சாங்க. இப்ப எம்ஏவும் முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கெல்லாம் அருள் தந்தை அவர்களுடைய தத்துவத்தை ஆங்கிலத்திலும் மிக சிறப்பாக எடுத்து கூறும் திறமை வாய்ந்தவர்கள். இத்தகைய பல சிறப்புகளை வாய்ந்த அம்மா அவர்களை உங்களின் சார்பாக காயகல்ப பயிற்சி விளக்கத்தினையும் செய்முறையினையும் நமக்கு நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவை துணை சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு காயகல்பம் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை பற்றி சிந்தித்துவிட்டு அதை புரிய ஒரு பயிற்சியும் செய்து பார்க்க இருக்கிறோம். அந்த சிந்தனைக்கு முன்னதாக ஒரு சின்ன கேள்வி. இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சிலர் தலையை அப்படிங்கிறாங்க, சிலர் இப்படிங்கிறாங்க. சரி, இப்படின்னு தலையை அச்சவங்களுக்கு கேட்கிற என்னன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோமே, தெரியாம வேற திசையில அசைச்சிருக்கலாமே நினைக்கிறாங்க. இந்த ஜென்ரலா சும்மா சொல்லுங்க, சொல்ற பதில் சரியா தப்பாங்கிறது கிடையாது. என்னன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? டைப் ஆஃப் யோகான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப சரியா சொல்றீங்க. உயிர் வாழ்வதற்கு என்ன செய்வோங்க நம்ம? பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு மருந்து, மாத்திரை, மூலிகை, லேகியம் தான் சொல்லுவாங்க. இந்த லேகியம் மருந்தெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் உயிர் வாழலாம். சொல்ல முடியாது. ஒரு கற்பனையில கூட சிலர் சொல்லாம, வெளியில சொல்லாம கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. இவங்க ஒரு 2 மணி நேரம் எப்படி ஒரு மருந்தை கிண்டணுங்கிற ரெசிபியை சொல்லி கொடுத்து மேபி எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல ஒரு சாம்பிள் ஒரு டப்பா கூட போட்டு கொடுப்பாங்க. போயிருக்கு வீட்டுல போய் இதே மாதிரி நீங்களே கிண்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட யூகிச்சு கூட சிலர் வந்திருக்கலாம். இல்ல, இது மருந்து, மாத்திரை, லேகம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு விதமான யோகா பிராக்டிஸ் தான், ஒரு எளிமையான பயிற்சி. ஆனால் இந்த பயிற்சியை செய்வதனால் நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு நன்மையை இந்த பயிற்சி நமக்கு கொடுக்க இருக்கிறது. இப்ப அதை பற்றி ஒரு விளக்கத்தை பார்த்து விட்டுதான் நம்ம நேரடியாக பயிற்சிக்கு செல்ல இருக்கிறோம். அதாவது இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை 2ஆ பிரிக்கிறாங்க. காயம் பிளஸ் கல்பம் அப்படிங்கிறாங்க. காயம் என்பது உடல், கல்பம் என்பது உறுதி செய்வது அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு இந்த உடலை உறுதி செய்ய போறோம்னா, இந்த உடலை விட்டு உயிர் வெளியில போகாத அளவுக்கு இந்த உடலை உறுதி செய்ய போகிறோம். அதுதான் இந்த காயகல்பத்தினுடைய அடிப்படை நோக்கம். காயகல்பம் செய்வதனால் என்ன அடிப்படை நன்மை நமக்கு கிடைக்க இருக்குதுங்க? அங்கேயே நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை இந்த காயகல்ப தத்துவம் நமக்கு கொடுக்க இருக்கிறது. அப்ப உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க? ஏற்கனவே நம்ம எல்லாம் காதல எல்லாம் குத்திட்டு வந்திருக்கிறோம், இல்ல இந்த சைடெல்லாம் சின்ன வயசுல குத்தி இருப்பாங்க, புதுசா குத்த முயற்சி பண்றாங்களா? இதெல்லாம் சாத்தியமா? நீங்க ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுப்பலாம். நான் உறுதியா சொல்றேன், இது சாத்தியம்னு சொல்லுவேன். அதுக்கு சில ஆதாரம் வேணும் நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு எங்களுடைய குருவியை நான் ஆதாரமா உங்களுக்கு கொடுப்பேன். இங்க ஒரு போட்டோ பாக்குறீங்க, இவர்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இவர்தான் இந்த காயகல்ப தத்துவத்தை மனித குலத்திற்கு மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஐயா எத்தனை காலம் உயிர் வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய 95வது வருடம் வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க. ஆனா உண்மையிலேயே ஐயாவங்களுக்கு என்ன வயதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 58 வயது மட்டும்தான் அவருக்குரிய வயது. அதை எதுல கணிச்சாங்கன்னா, இந்த ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கும். இந்த ஜாதகத்தை சரியா கணிக்கக்கூடிய ஒரு அன்பரால அந்த நபருடைய ஆயுள் எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லிட்டு துல்லியமா கணிக்க முடியும். ஒரு முறை மகரிஷியுடைய நண்பர் ஐயாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு, ரொம்ப ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து, யாருடைய ஜாதகம் சொல்லல, இவருடைய ஆயுட்காலத்தை மட்டும் கணித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டார்.
அவரும் பல டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புன்முறுவலோட கேட்டாராமா, என்னப்பா என்னுடைய கலையை சோதிக்க வந்திருக்கிறியான்னு கேட்டாராமா. உடனே சொன்னார், அப்படி நோக்கம் இல்லைங்க, இருந்தாலும் ஏன் நீங்க கேக்குறீங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒரு செத்து போன ஒரு நபருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து ஆயுள கணிக்க சொல்றியப்ப எப்படி சாத்தியம்னு கேட்டாராம். அப்போதான் அன்பருக்கே அதிர்ச்சி. இல்லைங்க, என் கூட என் பக்கத்துல ஒரு நண்பர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, அவருடைய ஜாதகம் தான் அப்படின்னாராம். அவர் வேற யாருல நம்ம மகரிஷி அவங்க மட்டும்தான். 58 வருடம் வரைக்கும் தான் இயற்கை அவர் கொடுத்த ஆயுட்காலம். ஆனா எத்தனை வருடம் வரைக்கும் வாழ முடிஞ்சதுங்க? 95 இயர்ஸ் வரைக்கும் அவரால் வாழ முடிஞ்சதுன்னு சொன்னா அவருக்கு அந்த காயகல்பம் தான் பயங்கரமான ஒரு துணையா இருந்தது. அதனாலதான் மகரிஷி அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, காயகல்பம் நடத்தும் பொழுது ஒரு ஜோக் அடிப்பாங்க, இந்த உலகத்துக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வரும், நம்ம அதுவும் கன்ஃபார்ம் ரிட்டர்ன் டிக்கெட் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டா போக மாட்டேன்னு சேர புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம உட்கார முடியாது, வந்தா ஒரு நாள் போயே ஆகணும். ஆனா அந்த டிக்கெட்ல 2 விஷயம் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? 2 இல்ல அப்படிங்கிறாங்க. ஒன்னு டேட் கிடையாது, 2வது டைம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க இந்த காயகல்பத்துல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் டேட்டை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம், அந்த டேட்ல எந்த டைம் வேணுமோ அந்த டைமும் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆர்ட் தான் இந்த காயகல்பா. அப்ப மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த காயகல்பம் கொடுக்குது. சரி, ஒரு 120 150 வருடம் வரைக்கும் நான் மரணத்தை வென்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் திடீர்னு எதற்கே கண்ணாடியில என் உருவத்தை பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வயதான ஒரு தோற்றம், தோலெல்லாம் சுருங்கிடுச்சு, எனக்கே பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குது. 150 வருடம் வரைக்கும் வாழ்றதுல ஏதாவது பிரோஜனம் இருக்குதுங்களா? இல்ல, நிறைய நோய் வந்து போச்சு இந்த உடம்புல, நோயோடய அத்தனை வருடம் போராடிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அந்த 150 வருடம் நமக்கு ஏதாவது பிரோஜனமா? இல்லவே இல்லை, இல்லைங்களா? அப்ப இந்த காயகல்பம் மரணத்தை வெல்லும் ஆற்றலோடு சேர்த்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, இளமையை பாதுகாக்கக்கூடிய சக்தியும் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த காயகல்பத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இளமையோடையே உங்களால இருக்க முடியும். இது காயகல்பத்தினுடைய அடுத்த அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறாங்க. இளமையோடு மட்டும் இருந்தா போதாது, ஏன்னா இன்னைக்கு இளமை காலத்துல நோய்களும் அதிகமா வந்து போகுது இல்லைங்களா? அப்ப நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடலை வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த காயகல்பம் நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த காயகல்பத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரணத்தை தள்ளி போடலாம், முதுமையை தவிர்க்கலாம், முதுமையை தவிர்க்கும் பொழுது இளமையோடு இருக்கலாம், இளமையோட மட்டும் இருந்தா போதாதுங்க, நல்ல ஆரோக்கியமான உடலோட இருக்கணும், அதையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த காயகல்பம். சரி, இப்ப இந்த காயகல்ப கலையை யாரு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? யாராவது ஒருத்தங்க நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கணும் இல்லீங்களா? யார் இன்வென்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். சரியா சொன்னீங்க. அதாவது 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த சித்தர்கள். அதாவது சித்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர் அப்படிங்கிறாங்க. அப்ப சித்தர்கள் என்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ளும் உயிர் இருக்கு இல்லீங்களா? இருக்கா இல்லீங்களா? கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் கிளாஸ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில பல அனுபவங்கள் எடுக்கிறீங்க. சரி, இப்ப தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் எங்க இருக்குது, எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆன்சர், ஒரு கொஸ்டினை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியுங்களா? பதில் சொல்ல முடியுமா? ஆனா உள்ள இருக்குது. அப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த உயிரை முழுமையாக உணர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உயிர் அவங்க ஆரம்பத்துல அப்படியே கண்டுபிடிச்சிடல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, வேற உடம்புக்குள்ளதான் உயிரை தேடி இருக்கிறாங்க. வேற உடம்பு அப்படின்னு சொன்னா இறந்தவர்களுடைய உடல்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? அந்த இறந்தவர்களுடைய உடலுக்குள்ள இவங்க இந்த உயிரை தேடி இருக்கிறாங்க. எப்படி தேடி இருக்கிறாங்க ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றேன். இப்ப அந்த காலத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மியான மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஒரு கிராமத்துல ஒரு 10 பெண்கள் கர்ப்பிணியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பெண்களுக்கும் குழந்தை பிறந்து அவங்க அந்த குழந்தை வளர்றத ஆரோக்கியமா பாப்பாங்கன்னா கிடையாது. மருத்துவ வசதி இல்லாததுனால சில மாதங்கள், எல்லாரும் ஒரே மாதத்துலதான் இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது, டிஃபரெண்ட் மந்த்ல வந்து அவங்க இறந்து போவாங்க. அப்ப இந்த சித்தர்களுக்கு தேவைப்பட்ட உடம்பு அங்க தயாரா இருக்குது. ஆனா உறவினர்கள் கிட்ட போய் கேட்டாங்கன்னா அந்த உடம்ப கொடுப்பாங்களா? கண்டிப்பா சான்ஸே இல்ல. அப்ப இந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ட்ரிக் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சடங்கு மாதிரி, ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள கரு இருக்கும் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கருவோடையே அந்த பெண்மணியை வந்து தகனம் செய்யக்கூடாது, புதைக்கவும் கூடாது, எரிக்கவும் கூடாது. இன்னைக்கும் நமக்கு அந்த சடங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சில கிராமத்துல. அப்ப அந்த கருவை பிரித்த பிறகு, வயிற்றுல இருந்து அந்த கருவை தனியா வெளியில எடுத்த பிறகுதான் அந்த தகனம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியே நடக்கணும். அப்ப யாரால அந்த கருவை பிரிக்க முடியுங்க? யாருக்கு பிரிக்க தெரியுமோ அவங்க தானே பிரிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல சித்தர்கள் வராங்க. இவங்க ஒரு மாறு இடத்துல வந்து நாங்க அந்த கருவை பிரிச்சு கொடுக்கிறோம் சொல்லி அந்த கருவுக்குள்ளையும் உயிர் இருக்கதான் தேடி பாக்குறாங்க.
ஆனா தாய் இறந்த பிறகு கரு உயிரோட இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப கடைசியில அவங்களுக்கு என்ன விளக்கம் வந்ததுன்னா, அடடா இதெல்லாம் இறந்து போன ஒரு உடம்பாச்சு, இதுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிறோமே, ஆனா நான் உயிரோட தானே இருக்கிறேன், ஏன் உடம்புக்குள்ளேயே அந்த உயிர் இருக்குது, ஏன் நான் என் உடலுக்குள்ளேயே அந்த உயிரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு இயற்கை கொடுத்த 120 வருடம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கு லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ் தான். அந்த 120 இயர்ஸ் அவங்களுக்கு பத்தல. அப்ப அதுக்கு மேல உயிரோட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சித்தர்களுக்கு வந்து போச்சு. அப்ப ரொம்ப நாள் வாழ்வதற்காக அவங்க முயற்சி செய்து கண்டுபிடிச்ச ஒரு கலைதான் இந்த காயகல்ப கலை அப்படிங்கிறாங்க. அதை செய்து எத்தனையோ காலம் இந்த சித்தர்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி அந்த சித்தர்கள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க காயகல்பத்தை செய்துட்டீங்கன்னா நீங்க மரணத்தையே வென்றுவீங்க, உங்களுக்கு மரணமே நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கும் சில சித்தர்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்கேயோ சில இடத்துல இருக்கணும் இல்லையா? எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இமயமலை, காடு, கோகை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், திருவண்ணாமலை. ஆனா நம்ம போன சில இடங்கள்லயே சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. திருப்பதிக்கு போயிருக்கிறோமா? போயிருப்பீங்க. பழனிக்கு போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? போயிருக்கிறீங்க. இப்ப இந்த கோயில்கள்லாம் ஒரு சித்தர் இருந்தார், பாத்தீங்களா? எங்க பாத்தீங்கம்மா? எங்க இருக்கிறாங்க சித்தர்கள்? போகர் சிலை இருக்குது. அப்ப அங்க எங்க சிலை தானே இருக்குது, சித்தர் எங்க இருக்காங்க? சரியா சொன்னாங்க பாருங்க அம்மா. அங்க சமாதின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த சித்தர்கள் வாழ்ந்து வாழ்ந்து பாக்குறாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ண பிறகு அவங்களால மரணம் அடையவே முடியாது, வாழ்ந்தே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் சலிப்பு வந்து போகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல வாழ வேண்டாம், என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியுது, ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம வாய்க்குள்ள இந்த நாக்கு வாயோட இணைஞ்சிருக்கு இல்லைங்களா, பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி இருக்கும். முதல்ல அந்த ஜவ்வை வெட்டிடணும். அது ஒரே நாள கத்தி எடுத்து சலக்குன்னு வெட்டிட மாட்டாங்க, ஒரு 6 மாசம் எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன வெட்டுவாங்க. வெட்டிட்டு இமீடியட்டா அந்த இடத்துல டர்மரிக் மஞ்சள் வச்சிருவாங்க. காயமும் சீக்கிரமா ஆறி போகும், அந்த சதை மீண்டும் சேர்ந்துடாது. ஏன்னா ஆறிடுச்சுன்னா சதை ஒட்டிடும் இல்லைங்களா, அந்த சதை சேரக்கூடாது, மஞ்சள் அங்க வச்சிருவாங்க. ஒரு 6 மாதம் எடுத்து அந்த சதையை மொத்தமா வெட்டிடுவாங்க. நாக்கு உள்ள ஃப்ரீயா ஆட ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அந்த நாக்கு மேல ஒரு வெண்ணையோ எண்ணெயோ ஒரு லூப்ரிகேஷன் ஆயில் மாதிரி தடவி அந்த நாக்கை நீட் ஆக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா மில்கிங் ஆஃப் தி டங்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த நாக்கை உருவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாக்கு எவ்வளவு தூரம் நீளமா வரணும்னா, நம்ம தொப்புல இருக்கு இல்லைங்களா, அவ்வளவு தூரம் நீளம் வரணும். ஒரு 6 மாசம் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் நீளம் வந்த பிறகு இந்த நாக்கு அப்படியே மொத்தமா உள்ள மடிச்சு அப்படியே கொண்டு போனா நம்மளுடைய உச்சியில இருந்து ஒரு துவாரம் ஆரம்பிச்சு உடல்ல ஒரு பகுதியில் வந்து முடியுது அப்படிங்கிறாங்க. தொண்டைக்குள்ளேயும் அது ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக இந்த நாக்கு அப்படியே கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா 2 புருவ மத்திக்கு நடுவுல உங்க நுனி நாக்கு வந்து செட் ஆயிடும். இந்த இடத்துல நாக்கு வந்து நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க உடம்பு அசையவே அசையாது, கல்லு மாதிரி மாறிடும். பசி எடுக்காது, தாகம் எடுக்காது. இந்த 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 5 பஞ்சபூதமும் நம்ம உடம்பு எதுவுமே செய்யாது. டீகேயிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, டீகாம்போசிஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நடக்கவே நடக்காது. இந்த ஸ்டேஜுக்கு சித்தர்கள் வரக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கிறாங்க. அவங்க வளர்த்துக்கிட்டு உடனே சமாதியில உட்காந்துட மாட்டாங்க. அவங்களுடைய சிஸ்டர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சமாதிக்குள்ள போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறிச்சுப்பாங்க. குறிச்சுக்கிட்டு ஒரு குழிய இந்த பூமியில ஏற்படுத்தி சில மூலிகை எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள இவங்க இறங்கி சமணம் போட்டு உட்காந்து கைகளை கோர்த்து தியான நிலைக்கு வந்துட்டு நாக்கு அப்படி வளர்ச்சி செட் பண்ணிட்டு கண்ண முடியும் அப்படியே ஜீவ சமாதி நிலைக்குள்ள போயிடுவாங்க. போன பிறகு அவங்க சிஷ்யர்கள் அவங்க மேல ஒரு ஸ்லாப் வச்சு மூடிடுவாங்க. இதுக்குதான் ஜீவ சமாதின்னு பேர். இப்ப இன்னைக்கு நமக்கு அங்க ஒரு சித்தர் இருக்கணும் தெரியணும் இல்லையா, அந்த காலத்து சிஷ்யர்களுக்கு தெரியும். லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கதான் இந்த பகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதனால இங்க ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக பெரிய பெரிய கோயில்களை எழுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்க போகர் சொன்ன பழனியில போகர்னு சொல்லக்கூடிய சித்தர் அங்க ஜீவசமாதியில இருக்கிறாங்க. அங்க ஒரு ஜீவசமாதி இருக்குது. அங்க திருப்பதி சொன்ன இல்லைங்களா, பெருமாளுடைய சிலை நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய காலுக்கு அடியிலேயே கொங்கணர்னு சொல்லக்கூடிய சித்தர் ஆழ்ந்த ஜீவசமாதியில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் சொன்னேன், அங்க தன்வந்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் ஆழ்ந்த ஜீவசமாதியில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி சித்தர் ஸ்தலங்கள் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இப்படிப்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதியில இருக்கக்கூடிய சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கலைதான் இந்த காயகல்ப கலை. இந்த பயிற்சி நம்ம எதுக்கு கொடுக்க போறோம்னா, நம்மளுடைய பாடிக்கு கொடுக்க போறது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த உயிருக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. அதனால அதனுடைய மேன்மை தெரியணும் இல்லைங்களா. உதாரணத்துக்கு ஒரு பாமர மனுஷன் கிட்ட போய், ஒரு விவசாயின்னு எடுத்துக்கோங்க, அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன்
அப்பா நீ இந்த காயகல்ப பயிற்சியை பண்ணினா 120 வருடம் வரைக்கும் நீ வாழலாம், கத்துக்கிறியான்னு கேக்குறேன். அவன் என்னைய பார்த்து என்ன செய்வாங்க? ஒண்ணு எனக்கு மரக்கன்றுன்னு நினைச்சு சிரிப்பான், இல்லன்னா ஏதாவது கையில இருக்கிறத எடுத்து அடிக்க ஓடி வருவான். காரணம் என்ன, நமக்கு அடுத்த வேலை சோறுக்கே இங்க வழி கிடையாது, போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த கஷ்டம் இன்னும் பல வருடங்களுக்கு தொடர போகுதுன்னு சொல்றேன். அவனுக்கு அடிப்படையே தேவையே பூர்த்தி ஆகாதப்போ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இதைதான் யாருக்கு சொல்லி வச்சாங்கன்னா, ராஜாக்கள் அவங்களுடைய ராணிகளுக்கு, மந்திரிகளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சித்தர்கள். வருங்கால சந்ததிக்கும் இது போய் சேரணும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன சின்ன கவிதைகள்ல ஸ்மால் போயம் ஒரு 4 வரி தான் இருக்கும், அந்த வரிகள்ல தமிழ்ல தான் இருக்கும், ஆனா எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க பயன்படுத்தக்கூடிய தமிழை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரிபாஷைன்னு சொல்லுவாங்க, அதாவது கோடிஃபைட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய தமிழ் எளிமையான தமிழ் மாதிரி தெரிஞ்சா கூட சொல்ல வந்த அர்த்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த காயகல்பம் நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸா பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன கவிதை உதவி செய்ய போகுது. அந்த கவிதையை உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். எளிமையான தமிழ்ல தான் இருக்குது, உங்களுக்காக ஒரு முறை வாசிச்சே காட்டுறேன். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல், விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும், அருள் தரித்த அம்மை பாதம் ஐயன் பாதம் உண்மையே. ஒரு 4 வரி இருக்கக்கூடிய எளிமையான ஒரு கவி, சிவவாக்கியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் எழுதிய கவி. இப்ப இந்த 4 வரிக்கு அர்த்தம் சொல்ல முடியுங்களா நம்மளால? தமிழ்ல தானே இருக்குது. இந்த 4 வரிக்கு யாராவது அர்த்தம் சொல்லலாமா? முயற்சி செய்யலாமா? சிரமமா இருக்கா? எனக்கே அர்த்தம் சொல்ற வரைக்கும் எனக்கே புரியல. அப்ப படிக்கிற முதல் தடவை படிக்கிறவங்களுக்கு சிரமமா தான் இருக்கும் இல்லீங்களா? அதாவது உங்களுடைய இன்டெலெக்சுவல சோதிக்கக்கூடிய கிளாஸ் தயவு செய்து நினைக்காதீங்க. இது பிலாசபிக்கல் கிளாஸ். எல்லாருக்கும் பிலாசபிங்கிறது தெரிஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால இதை உங்க இன்டெலெக்சுவல சோதிக்கக்கூடிய கிளாஸ் நினைக்காதீங்க. அப்ப ஏன் இந்த இன்டராக்ஷன், ரொம்ப தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியாம இப்படியே மூடி இப்படியே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு கிளாஸ் நடத்துறது ரொம்ப சிரமமாகும். அதுக்காக தான் இந்த இன்டராக்ஷன். உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான். இதுதான் கோடிஃபைட் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் நமக்கு விளங்காது. இந்த இடத்துலதான் மகரிஷி அவங்க வராங்க. மகரிஷி அவங்க பாத்தீங்கன்னா ஹிஸ் a qualified சித்தா டாக்டர். அவர் ஹோமியோபதி டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர் அவர். அப்ப சித்தாக்கு படிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அதுல வரும். அப்ப அதுல முக்கியமா இந்த சிவவாக்கியருடைய கவிதையை படிக்கிறாங்க. அதுல அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அட நம்மளுடைய உயிரை உயிர் வாழும் காலத்தை அதிகப்படுத்திக்கலாம் போல இருக்குதே, அதுக்கு இவங்க சில ஹில்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்து பாக்குறாங்க. ஒரு 40 இயர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காக டெடிகேட் பண்றாங்க. 40 ஆண்டு காலம் ரிசர்ச்சினுடைய விளைவா மகரிஷி அவங்க அன்னைக்கு சித்தர்கள் கொடுத்த அந்த எளிமையான பிசிக்கல் எக்ஸசைஸ், காயகல்பம் சொல்லக்கூடிய அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ மீண்டும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம அதை தான் செய்ய போறோம். நினைச்சு பாருங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த காயகல்ப கலையை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் சொன்னா, நம்முடைய கருமையில் நமக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க எந்த அளவுக்கு தூய்மை அடைஞ்சவங்களா நன்மை செய்தவங்களா இருந்தா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோங்க இல்லைங்களா? இந்த வாய்ப்பினுடைய மேன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம இந்த காயகல்ப தத்துவத்துக்குள்ள வர இருக்கிறோம். இப்ப இது வரைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ காயகல்பத்தினுடைய அடிப்படை தத்துவம், அதாவது மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு இந்த 5 தத்துவங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பருவுடல் பிசிக்கல் பாடி, மைண்ட் மனம், ஜீவகாந்தம் பயோமேக்னட்டிசம், உயிர் சக்தி லைஃப் போர்ஸ், ஜீவவித்து குழம்பு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ம் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப சிலதெல்லாம் உங்களுக்கு நியூ கான்செப்டா இருக்கும். ஆனா இதுல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கான்செப்ட் எதுங்க? உங்களுக்கு அஷ்யூர்டா நல்ல கான்பிடன்ஸா தெரிஞ்ச கான்செப்ட் எது? மைண்ட் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? பட் எது நல்லா சாலிடா நமக்கு நல்லா விளங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுங்க? பிசிக்கல் பாடியில தொட்டு பார்க்க முடியும் இல்லைங்களா? அதனால நமக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 5ம் சேர்ந்ததுதான் நம்ம ஒவ்வொருத்தரும். இதுல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் குறைஞ்சா கூட ஹியூமன் பீயிங் சொல்லவே முடியாது. அப்ப ஒவ்வொரு ஆஸ்பெக்டா பாத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பிசிக்கல் பாடியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பருவுடல் எதனால் ஆனதுங்க? நம்ம பிசிக்கல் பாடி எதனால் ஆனது? கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இது சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். ஆனா பிலோசாபிக்கலா தத்துவ ரீதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்பு பஞ்சபூதத்தின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
ஒரு லிஸ்ட் சொல்லலாமா எனக்கு? வாட் ஆர் தி 5 எலிமெண்ட்ஸ்? பஞ்சபூதங்கள் என்னென்னங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5ஆல் ஆனது நம்ம உடம்பு அப்படிங்கிறாங்க. இந்த கான்செப்டை ஏத்துக்கலாமா? சரி, அக்செப்ட் பண்றீங்க. அப்ப நிலமா எது இருக்குங்க? எதெல்லாம் கெட்டியா இருக்குதோ அதெல்லாம் நிலம் அப்படிங்கிறாங்க. சாலிட் பார்ட்டிகல் ஆஃப் தி பாடி எல்லாம் நிலம் அப்படிங்கிறாங்க. எது நீரா நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க? பிளட் நீரா இருக்குது. நெருப்பா? நமக்குன்னு ஒரு பாடி ஹீட் வார்ம்த் இருக்கு இல்லீங்களா, அதுதான் நெருப்பு அப்படிங்கிறாங்க. காற்றாக? சுவாசம், சரியா சொன்னீங்க. கடைசியா ஆகாயமாக? அதுதான் உயிரா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 5ம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி சேர்ந்து இருக்குன்னா, ஒரு பூதத்தினால இன்னொரு பூதத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். இப்ப ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மேல ஒரு வாளி தண்ணியை ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க, இந்த நெருப்பு என்ன ஆகுங்க? அணைஞ்சு போகும். காற்று கொஞ்சம் லேசா அந்த பக்கம் திசை மாத்தணும், இந்த நெருப்பு என்ன ஆகுங்க? ஒண்ணு அணைஞ்சு போகும், இல்லைன்னா அதிகமாகும். அப்ப ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லீங்களா? இப்ப நம்ம உடம்புக்குள்ள வாங்க, ரத்தமும் இருக்குது நெருப்பும் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உடல் வெப்பம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி டிராவல் பண்ணுதுங்க? உடம்பு முழுக்க அந்த ஹீட் இருக்கு இல்லீங்களா, அதுக்குன்னு டிராவல் பண்றதுக்கு ஒரு பாத் வேணும் இல்லீங்களா? அப்ப உடல் முழுக்க இந்த வெப்பம் எப்படி டிராவல் பண்ணுதுங்க? சரியா சொன்னீங்க, பிளட்டுக்குள்ளதான் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. இப்பதானே சொன்னோம், இந்த வெப்பமும் நீரும் தண்ணி பக்கம் பக்கம் வந்ததுன்னா வெப்பம் அணைஞ்சு போகும் சொன்னோம் இல்லீங்களா? என்னைக்காவது பேப்பர்ல படிச்சிருக்கிறோமா, என் உடம்புக்குள்ள ரத்தம் சொல்லக்கூடிய அந்த நீர், என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் சொல்லக்கூடிய அந்த நெருப்பு அணைச்சிருச்சுன்னு எங்கேயாவது படிச்சிருக்கிறோமா? அப்ப இததான் சொல்ல வராங்க. ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணக்கூடாதுங்க, இன்னொரு எலிமெண்ட் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு அமைப்புல நம்ம உடம்புக்குள்ள இந்த பஞ்சபூதமும் சேர்ந்து இயங்குது அப்படிங்கிறாங்க. சயின்ஸ் அந்த கான்செப்ட் அக்செப்ட் பண்ணாது. அதனால சயின்ஸ் என்ன சொல்லுது, நீங்க சொன்ன மாதிரி பல கோடி செல்களின் தொகுப்பு தான் இந்த உடம்பு அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பில்டிங்க்கு வாங்க. இந்த பில்டிங் எதனால் ஆனதுங்க? செங்கலால் ஆனது. சரி, நான் ஒரு 1,00,000 செங்கலை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே அடுக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க பில்டிங்னு சொல்லுவீங்களா? செங்கல் தொகுப்புன்னு தான் சொல்லுவீங்க. எப்ப அது பில்டிங்கா மாறுங்க? நடுவுல சிமெண்ட் வச்சு மேல ஒரு லேயரை போட்டோம்னா பில்டிங் சொல்லுவீங்க. இப்ப நம்ம உடம்புக்குள்ள வாங்க, இதுவும் செல்களால் ஆனதுன்னு தானே சொன்னீங்க. இப்ப செல்கள் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோமா? ஒண்ணுக்கு மேல ஒண்ணுதானே செல்கள் இருக்குது. அப்ப ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த செல் இருக்குதுன்னு சொன்னா, அசையும் பொழுது இந்த செல் அப்படியே இருக்குமா, இல்ல அசையும் பொழுது கீழே விழுமா? இப்ப சும்மா அப்படியே வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி அசைஞ்சா என்ன ஆகுங்க? ஒரு சிலது இப்படி விழும், அப்படி அசைஞ்சா அப்படி விழும். இப்ப இப்படி செல்கள் விழாம இருக்குதுன்னு சொன்னா எதுவோ செல்களை பிடிச்சு வச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப எது நம்முடைய செல்களை ஒன்னோடு ஒண்ணு சேர்த்து பிடிச்சு வச்சிருக்குதுங்க? நரம்புகள் எடுத்து பார்த்தாலும் அதுவும் மைக்ரோஸ்கோப் கீழே பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் செல் அப்படிங்கிறாங்க. நியூரான்ஸும் செல் தான் இல்லீங்களா? என்ன மேக்னெட்டிக் பவருங்க? ஆனா பதிலுக்கு வந்துட்டீங்க, சரியான பதில் தான். நம்ம உடம்புக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் போர்ஸ் உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் போர்ஸுக்கு என்ன பேர் மகிழ்ச்சி கொடுக்கறாங்கன்னா பயோ மேக்னெட்டிசம். அந்த 5ல ஒரு காந்தம் பார்த்தோம் இல்லீங்களா, பயோ மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்தம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வராது. ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுக்கறேன், கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்து பார்க்க போறோம். சேர்ல நல்லா நிமிர்ந்து உட்காந்துருங்க. நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த ஆம்ரஸ்ல உங்களுடைய கை படாம கொஞ்சம் உயரமா உங்களுடைய கையை இப்படி தூக்கி வச்சுக்கிறீங்க. ஒரு கைகளுக்கு நடுவில் ஒரு 1/2 அடி கேப் இருக்கணும், ரொம்ப கேப் வேண்டாம். அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற கான்செப்ட சொல்லிடுறேங்க. கண்களை மூடி இந்த உள்ளங்கை பகுதி இருக்கு இல்லைங்களா, நான் தொட்டு காட்டக்கூடிய இந்த பகுதியை கண்களை மூடி மனசால கவனிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் கவனிச்ச பிறகு இந்த கைகளை லேசா விளக்கணும், ரொம்ப விளக்கிடக்கூடாது, லேசா மனசும் கையோடு சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். திருப்பி கையை மீண்டும் கிட்ட கொண்டு வரணும், ஸ்லோவா செய்யணும், ஆனா கை சேர்ந்துடக்கூடாது. சிறிது நேரம் கையை முன்னும் பின்னும் இப்படி அசைக்க போறோம். அசைத்த பிறகு மீண்டும் அசைக்காம ஒரு 1/2 அடி தூரத்துல கையை இப்படியே வச்சு உள்ளங்கையே கவனிக்க போறோம். முயற்சி செய்து பார்க்கலாங்களா? சரி, கண்ணை மூடி மனசை உள்ளங்கை கொண்டு வாங்க. உள்ளங்கையே முதல்ல மனசால கவனிங்க. இப்ப லேசா கையை விளக்குங்க, லேசா கையை கிட்ட கொண்டு வாங்க, லேசா விளக்குங்க, லேசா கிட்ட கொண்டு வாங்க. நீங்களே கையை இந்த மாதிரி முன்னும் பின்னும் அசைங்க. நிதானமா செய்யும் பொழுது மனசால அந்த உள்ளங்கை பகுதியே கவனிக்கணும். இப்ப கையை அசைக்காம ஒரு 1/2 அடி தூரத்துல கையை நிறுத்தி மீண்டும் உள்ளங்கைய மனசால கவனிச்சு பாருங்க.
சரி, கண்களை திறந்துடலாங்க, கையை கீழே கொண்டு வந்துடலாம். உள்ளங்கையில ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஏதோ ஒரு மாதிரி விறுவிறுப்பா இழுத்தா மாதிரியோ விளக்குனா மாதிரியோ வெயிட்டாவோ ஒரு வார்ம் எனர்ஜியாகவோ ஏதோ ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி கைக்கு ஒரு இல்லாத ஒரு பந்து அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இததான் காந்தம் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல எல்லாம் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஒரே இடத்துல இருக்குதோ அதுக்குதான் சயின்ஸ்ல காந்தம் பயோ மேக்னட்டிசம் ஒரு பேர் கொடுக்கறாங்க. இந்த காந்த சக்தி ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு லிவிங் பீயிங்குள்ள உற்பத்தி ஆகிறதுனால இந்த காந்தத்திற்கு ஜீவகாந்தம் அல்லது பயோ மேக்னட்டிசம், பயோன்னு சொன்னா லிவிங் அப்படிங்கிறாங்க, பயோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறாங்க. இப்படி உருவாகக்கூடிய இந்த காந்தம் தான் நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் என்ன செய்யணும், ஒரு பொலாரிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மேக்னெட் கீழே நீங்க ஒரு 10 குண்டூசி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு ஊசி ஒட்டிக்குது, அதுக்கு கீழே தொடர்ந்து ஊசிகள் தொங்கும் இல்லைங்களா, அந்த எஃபெக்ட்னால அதே மாதிரி இந்த காந்தம் ஒவ்வொரு செல்களுக்கும் ஒரு பொலாரிட்டி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. கொடுத்து ஒரு செல் இன்னொரு செல் கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, கிளிங்கிங் ஆன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த காந்தம் தான் என்ன செய்யுதுங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் சிமெண்ட் மாதிரி புடிச்சு வச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக ஒரு சின்ன போட்டோ போட்டிருக்கிறோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் இப்படிதான் தொகுப்பா இருக்குது. ஆனா அந்த செல்களை பிடித்து வைப்பதற்காக நமக்கு பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தான். அது ஒண்ணும் கிடையாது, ஒரு வேவ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படிங்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. நம்ம உடம்ப விட்டு இந்த மாதிரி இந்த வேவ் வந்துகிட்டே இருக்குது. வரக்கூடிய இந்த வேவ் இப்படி ஒவ்வொரு செல்களை சுற்றியும் ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணி ஒரு பொலாரிட்டியை ஏற்படுத்தி ஒவ்வொரு செல்லையும் பிடித்து வைப்பதற்காக உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய முதல் வேலை அப்படிங்கிறாங்க. பிசிக்கல் பாடி ஒரு ஷேப் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இந்த ஜீவகாந்தத்தினுடைய வேலை கிடையாதுங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது. என்னென்ன வேலைன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தத்துல ஒரு 100% உருவாக்குன்னு சொன்னா 80%, ஒரு 80% ஆஃப் தி ஜீவகாந்தம் உங்களுடைய உடலை நடத்துவதற்காக. இப்ப ஒரு வண்டி போகணும்னா அதுக்கு ஒரு ஃபியூவல் தேவைப்படும் இல்லைங்களா? இப்ப நம்ம உடலும் ஒரு வண்டி தான் இல்லைங்களா? அப்ப அந்த உடல் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் பங்கன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் ஒரு ஃபியூவல் வேணும் இல்லைங்களா? அப்ப அந்த ஃபியூவலாக மாறக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீவகாந்தம் தான். 80% மெட்டபாலிக் பங்கன் சொல்லக்கூடிய உடல் ஆற்றலுக்காக போகுது. மிச்சம் இருக்கக்கூடிய 20% நம்மளுடைய பிரெயின் சொல்றோம் இல்லைங்களா, பிரெயினுக்கு எனர்ஜியா மாறி மைண்ட் பங்கனாக மாறுது அப்படிங்கிறாங்க. இதுதான் உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய வேலை. 80% பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக, ரிமைனிங் இருக்கக்கூடிய 20% என்ன ஆகுதுங்க, மூளை வழியாக அப்படியே வெளியில வரும் பொழுது எனர்ஜி ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா? ஃப்ளோ ஆகும் பொழுது அந்த இடத்துலதான் இந்த ஜீவகாந்தத்திற்கு மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை நம்ம கொடுக்கிறோம். இது உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய செகண்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் உங்களுடைய தோல் வழியாக 5ஆ மாறுது அப்படிங்கிறாங்க. உங்க உடல் வழியாக இந்த 5 சென்சஸ் சொல்றோம் இல்லைங்களா, உங்களுடைய தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காதும் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 5 புலன்கள் வழியாக இந்த 5ஆ மாறுது அப்படிங்கிறாங்க. என்ன 5ன்னு பாத்துடலாங்க. உங்களுடைய தோல் வழியாக இது அழுத்தமா மாறுது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய நாக்கு வழியாக இந்த ஜீவகாந்தம் தான் சுவையாக மாறுது அப்படிங்கிறாங்க. இந்த ஜீவகாந்தம் தான் உங்க கண்கள் வழியாக ஒளியா காட்சியா மாறுது. உங்க மூக்கு வழியா இதுதான் வாசனையா மனமா மாறுது. உங்களுடைய காதுகள் வழியா இதுதான் ஓசையாக ஒலியாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கரண்ட் ஒண்ணுதான் இல்லைங்களா, வயர் வழியா வரக்கூடிய கரண்ட் ஒண்ணுதான். இப்ப இந்த கரண்ட் ஒரு ஃபேன் வழியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட் என்னவா பாக்குறோங்க, ரிசல்ட் என்னவா இருக்குங்க, அங்க காற்றா இருக்கு இல்லைங்களா. இப்ப இதே கரண்ட் ஒரு லைட் பல்ப் வழியா வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்க ரிசல்ட் என்னவா இருக்குங்க, அங்க வெளிச்சமா இருக்கும் இல்லைங்களா. இதே ஒரு டிவி பெட்டி வழியா வந்ததுன்னா பிக்சர்ஸ் பாக்குறீங்க. ஒரு ஏசி மிஷின் வழியா வந்ததுன்னா குளிர்ந்த காற்றா வருது. கரண்ட் ஒண்ணுதானே, ஏன் ரிசல்ட் மாறுதுங்க? எந்த மீடியா வழியா அது வெளியில வருதோ அங்க ரிசல்ட் மாறி போகுது பாருங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் ஒண்ணுதான், ஆனா அது வெளியில வரும் பொழுது தோல் வழியா வந்து நம்ம அழுத்தமா மாறி போகுது, நாக்குல சுவையா மாறுது, மூக்குல வாசனையா, கண்ணுல ஒளியா, காதுல காட்சியா மாறி போகுது, அதாவது ஓசையா மாறி போகுது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் புது புது கான்செப்டா சொல்றீங்க நீங்க, இதெல்லாம் உண்மையா நீங்க கேட்கலாம், ஒரு ப்ரூஃப் கொடுத்துறேன் நான். இப்ப என்ன தெரியும்னா, கண்களை மூடி உங்க நாக்க மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். கண்களை மூடி மனசால உங்க நாக்க கவனிச்சு பாருங்க. உங்க மனசால அந்த நாக்க மட்டும் கவனிக்கிறீங்க. சரி, கண்களை திறந்துடலாங்க. இந்த நாக்கில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஒன்னும் தெரியல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு சின்ன தூண்டுதல்,
ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்க போற உங்க காந்தத்துக்கு. இது வரைக்கும் நாக்குல வெளியில வந்துகிட்டே தான் இருக்குது, ஆனா அங்க நமக்கு தெரியல. ஒரு சின்ன இன்டியூஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் வரும் பாருங்க. உங்க மைண்டை இந்த நான் சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷனோட இணைச்சு கொண்டு வரணும். மீண்டும் கண்களை முடிக்கோங்க, மீண்டும் உங்களுடைய நாக்கை கவனிங்க. இப்போ ஒரு புளிப்பான மாங்காவை நினைங்கள, ரொம்ப புளிப்பான மாங்காய். அந்த மாங்காவை ஒரு கத்தியால சின்ன சின்ன துண்டா வெட்டுங்கள. அந்த துண்டுகள் மேல லேசா உப்பு தூவிடலாம். அதுல ஒன்னு எடுத்து வாயில கடிச்சு சாப்பிடுங்களா. அடேங்கப்பா என்ன புளிப்புமா, அப்படியே மென்னு சாப்பிடுங்க பாப்போம். கண்ணை திறந்துடலாங்க. எத்தனை பேருக்கு இப்ப நாக்குல ரியாக்ஷன் தெரிஞ்சுதுங்க? வெரி குட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிலர் கையை உயர்த்த சங்கோச்சப்படுறீங்க. அந்த மாங்கான்னு சொன்ன உடனே சிலருக்கு பாத்தீங்கன்னா நாக்குல சல்லுன்னு ஏதோ எழுச்சி பெற்ற மாதிரி இருந்திருக்கும், ஒரு கெமிக்கல் டேஸ்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு நல்ல நாக்குல எச்சல் ஊறி இருக்கும், சிலருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் கூட அந்த நாக்குல தெரிஞ்சிருக்கும். இப்ப மாங்காய் இருந்துதா? இப்ப உப்பு இருந்துதா? பட் இருந்தாலும் இல்லாத பொழுதும் அந்த இடத்துல நமக்கு ஒரு ரியாக்ஷன் நாக்குல தெரிஞ்சது இல்லைங்களா? இந்த அனுபவத்தை உங்களுக்கு எது கொடுத்ததுங்க? அந்த மாங்காவை சாப்பிட்ட பொழுது இருக்கக்கூடிய அதே அனுபவத்தை இப்ப நமக்கு எது கொடுத்ததுங்க? இந்த ஜீவகாந்த தன்மாற்றம் தான். இந்த மாங்காய் அளவுக்கு நினைங்கன்னு சொல்லும் பொழுது உங்க ஜீவகாந்தம் என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப குறைந்த அளவுல இருந்த அந்த ஜீவகாந்தம் அந்த மாங்காவுடைய சுவையை உணரக்கூடிய அளவுக்கு நமக்கே தெரியாம எந்த அளவுக்கு இன்டியூஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு இன்டியூஸ் ஆகும். அதை உணரக்கூடிய அளவுக்கு இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சு போகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு புலன் வேண்டாம், அதுக்கு உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டாம். காந்தத்தை தன்மாற்றம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலயும் அனுபவம் கிடைச்சு போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம நிறைய என்ஜாய்மெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? எதை வைத்து என்ஜாய்மெண்ட் எடுக்கிறோங்க? புலனை வச்சு எடுக்கிறோமா, பொருளை வச்சு எடுக்கிறோமா? அது இல்லங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறேன். ஒரு 102 டிகிரி நமக்கு ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல சளி பிடிச்சிருக்குது. அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்னங்கம்மா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பரோட்டா ரொம்ப பிடிக்கும். நல்ல நெய்யெல்லாம் போட்டு நல்ல மெத்து மெத்து அப்படி 2 விரல பிச்சு எடுக்கிற மாதிரி அருமையான பரோட்டா, நல்ல பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் செஞ்ச ஒரு நல்ல ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து இப்பயே நாக்குல வச்சு ஊருதா. சரி போனோடனே வேணா வச்சுக்கலாம் நம்ம. அதெல்லாம் அதையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரேன். கதவை திறக்கிறாங்க, மூக்குல ஒழுக்கிக்கிட்டு இருக்குது, கண்ணெல்லாம் ஊதி போயிருக்குது, ஜரத்தோட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றேன், என்னடா உனக்காக இன்னைக்கு இவ்வளவு சூப்பர் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க? பரவாயில்ல, ஜுரம் அடிச்சா கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு டிகிரி தானே ஏற போகுது, பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன பீஸ் எனக்காக வாயில போட்டுக்கோ. நமக்கும் சிலர்ல நப்பாச வரும் இல்ல, என்னதான் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வச்சுக்கோங்க, அவங்க ஒரு சின்ன துண்டை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. இந்த நேரத்துல உங்க வாயில நல்ல அருமையான பரோட்டா, வாயின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ஸும் இருக்குது. ஆனா அந்த பரோட்டானுடைய டேஸ்ட் தெரியுமா? மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், நாக்கு செத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். பொருளும் இருக்கு இல்லையா, ரொம்ப சுவையான பொருளும் இருக்கு இல்லையா? நம்ம நாக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாக்கும் அங்கதானே இருக்குது. இருந்தாலும் ஏன் அந்த நாக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கல, அந்த பொருள் அந்த அனுபவத்தை கொடுக்கலங்க? அப்ப கொடுக்கலன்னு சொன்னா அந்த ரெண்டும் அது காரணம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எது காரணம்ங்க? இந்த ஜீவகாந்தம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பாடிக்குள்ள அந்த நேரத்தை சோர்ந்து இருக்கும், காந்த சக்தியே இல்ல நமக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய காந்த சக்தி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நாக்குக்கு தேவையான ஆற்றல் அங்க இல்ல, இருந்தாதானே தன்மாற்றம் அடையும் நமக்கு. அப்ப இந்த நாக்கே உணர்வு இல்லாத ஒரு நிலையில இருக்குது பாருங்க. அப்ப மகர்ஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த 5 புலன்கள் வழியா அனுபவம் எடுக்கிறீங்க, ரொம்ப இன்பமான அனுபவம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா எதை அதிகமா செலவு செய்து இந்த அனுபவத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க? நம்ம ஜீவகாந்தத்தை. அதுக்காக தான் ஒரு கதை சொல்லுவாங்க மகர்ஷி அவங்க. ஒரு நாய் இருந்துதாமா, ஒரு 4-5 நாள் பசியோட இருந்த நாய்க்கு ஒரு காஞ்ச எலும்பு துண்டை தூக்கி போட்டாங்களாமா. அந்த எலும்பு அந்த நாய் எப்படி கடிக்கோங்க? என்னவோ சொர்க்கத்துல இருந்தே யாரோ எலும்பு கொடுத்தா மாதிரி புடிச்சு வெறித்தனமா கடிச்சுதான். கடிச்ச கடியில அந்த எலும்பெல்லாம் வெடிச்சு பிசுறு பிசுறா மாறிச்சாமா. அதையும் விடாம மீண்டும் அந்த நாய் கடிச்சுக்கிட்டே இருந்தது. கடிக்க கடிக்க இந்த பிசுறுல இகருல குத்தும் இல்லைங்களா, குத்தி குத்தி ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. இந்த அப்பாவி நான் என்ன நினைச்சதுன்னா, நான் கடிச்ச கடியில இந்த எலும்புல இருந்துதான் ரத்தம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு கடிக்கும் பொழுது இகர்ல இந்த ரத்தம் இந்த எலும்பை நினைக்க ஆரம்பிச்சது. அந்த எலும்புல இந்த ரத்தத்தை ரொம்ப ருசிச்சு குடிச்சுதாமா அந்த நாய். ஆனா யாருடைய ரத்தத்தை குடிச்சதுங்க? தன் ரத்தம் தான். இதே மாதிரி மனித குலம் நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்தத்தை தான் நாம் செலவு செய்து புலன்கள் வழியா அனுபவத்தை எடுக்கிறோங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்காம என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் வேணும் அனுபவிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுங்க? இங்க செலவு ஆயிட்டே தானே இருக்கும். என்ன இருந்தாலும் ஆரம்பத்துல ஸ்டாக் நமக்கு ஒண்ணு ஆண்டவன் கொடுத்திருப்பான் இல்லைங்களா, ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில என்ன ஆகுங்க?
அங்க இல்லாம இல்ல போகும். அப்ப இதை தெரிந்துகிட்டு நம்ம ஜீவகாந்தத்தை நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறாங்க மகரிஷி அவங்க. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மூணாவது என்னவா ஆகுதுங்க, இந்த 5 புலன்கள் வழியாக நமக்கு தன்மாற்றம் அடைந்து வாழ்க்கை அனுபவங்களை கொடுக்குது அப்படிங்கிறாங்க மகரிஷி அவங்க. அதனால ஜீவகாந்தத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது பாத்தீங்கன்னா, இந்த ஜீவகாந்தம் ஒரு அலையா இருக்கிறதுனால உங்க உடம்புக்குள்ள ஃப்ரீயா சுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஃப்ரீயா சுத்தாம ஏதாவது ஒரு இடத்துல இந்த காந்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்செக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ்ல அதுக்கு ஒரு பிலாசபி கொடுக்கறாங்க. எந்த இடத்துல காந்தம் திணிவாகுதோ அந்த இடத்துல மின்சாரமா மாறி போகும் அப்படிங்கிறாங்க. இந்த பழைய காலத்து சைக்கிள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த முன்னாடி ஒரு பல்பு மாதிரி லைட்டுக்காக வச்சிருப்பாங்க. இந்த பல்புக்கு எது லைட் கரண்ட் கொடுக்கும், எது சப்ளை பண்ணும்? இந்த பேக் சைடுல டைனமோன்னு ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க. அதை உடச்சு பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குங்க, 2 மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த ஃபிரிக்ஷனால அங்க காந்தம் என்ன ஆகுது, இன்டென்சிபிகேஷன் ஆகுது. காந்தம் இன்டென்சிஃபை ஆகும்போது என்னவா மாறி போகுதுங்க, அங்கவே எலக்ட்ரிசிட்டியா மாறி போகுது பாருங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எங்கேயாவது இந்த ஜீவகாந்தம் அப்செக்ட் ஆகுது, தடைப்பட்டுருச்சுன்னா எந்த இடத்துல அப்செக்ட் ஆகுதோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா என்னவா மாறி போகும்னா எலக்ட்ரிசிட்டியா மாறி போகும். இப்ப எலக்ட்ரிசிட்டியும் அப்செக்ட் ஆகுது இல்லைங்களா? இப்ப என் கையங்க வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 நாள் அங்க வந்து ஆகும் இல்லையா புண்ணு ஆறதுக்கு. அப்ப அங்க மின்சாரம் தேங்கும் இல்லையா? ஒரு 10 வாட்ஸ் வரக்கூடிய பல்புக்குள்ள திடீர்னு 40 வருது, இல்ல 40 வாட்ஸ் வர வேண்டிய பல்புக்குள்ள திடீர்னு 100 வாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. பல்பு என்ன ஆகுங்க, ஃபியூஸ் ஆகும், வெடிச்சு போகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகும் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னு நம்ம பாடிக்குள்ளேயும் நடக்குது. எப்பெல்லாம் இந்த பயோ மேக்னெட்டிசம் எலக்ட்ரிசிட்டியா மாறி அங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுதோ அதை நமக்கு ஒரு ஃபீலிங்கா தெரிவிக்கணும் இல்லைங்களா? அந்த ஃபீலிங்க்கு பேர் தான் வலி அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமில்ல, நீங்க உங்களுடைய கையை நல்லா இறுக்கமா அழுத்தி பிடிங்கல, கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வீட்டுல வேணா நீங்க செய்து பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லேசா வலிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்ப அந்த வலி திடீர்னு எப்படி உருவாகுதுங்க, இதுதான் சொல்றாங்க. அந்த காந்தம் தடைப்பட்டுருச்சுன்னா அதுவே வலியாக மாறி போகும் அப்படிங்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் அங்க வலிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு அதே இடத்துல வலிக்குது, பிரச்சனை இல்ல. ஒரு மாசம் அதே இடத்துல வலிக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்தை விட்டு லேசா அப்படியே விலகி இன்னும் பல இடத்துல வலிக்க ஆரம்பிதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அதை வலின்னு சொல்லுவோமா? அதுக்குதான் நம்ம டிசீஸ்னு பேர் கொடுப்போம். அதாவது மகர்ஷங்க என்ன சொல்றாங்கன்னா, வலியே இடத்தால் அகன்று காலத்தால் நீட்டிச்சுக்கிட்டே போச்சுன்னா வலியே என்னவா மாறி போகுங்க, அங்க நோயாக மாறி போகும். அந்த ஆங்கில வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, டிஸ்ஈஸ் அப்படிங்கிறாங்க. இத்தனை நாள் என் பயோ மேக்னெட்டிசம் ஈஸா ஓடிக்கிட்டு இருந்தது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து போச்சு, அந்த ஈஸ் என்ன ஆயிடுச்சுங்க, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஈஸுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கறோங்க, டிஸ்ஈஸ். அததான் டிசீஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஜீவகாந்தம் டிசீஸா மாறி போகுது. அதை நம்ம ஒன்னும் சரி செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் எண்ணம் வந்து போகுங்க, மரணமும் வந்து போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வலி நோய் மரணத்துக்கு எது காரணமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்தம் தான். ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதோட சேர்ந்து நம்ம பாடிக்குள்ள இம்யூனிட்டி பவரா மாறக்கூடியதும் இந்த ஜீவகாந்தம் தான். எந்த அளவுக்கு இந்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள திணிவா இருக்குதோ அந்த அளவுக்கு ஹை இம்யூன் பர்சன் அப்படிங்கிறாங்க. காந்தம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நோய்கள் அதிகமா தாக்கும் உங்களை அப்படிங்கிறாங்க. இது உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய 4வது வேலை. 5வது வேலை ரொம்ப அற்புதமான வேலையை செய்து இதுதான் உங்களுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டியை கூட டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நீங்க சிலரை பத்தி கேட்கும் பொழுது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி, கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நபரை பார்த்த உடனே நமக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஒரு ரூம்ல நின்றுகிட்டு இருக்க, ஒரு பார்ட்டியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கே தெரியாம நம்ம கண்ணு யாரையாவது ஒருத்தர் ஐசோலேட் பண்ணும். அவங்க முன்ன பின்ன கூட நமக்கு அவங்களை யாருன்னு தெரியாது. ஐசோலேட் பண்ணி அவங்க பார்த்த பிறகு திரும்பி நம்ம கண்ணு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கே வெக்கமா இருக்கும், ஏன் இவங்க யாருன்னு தெரியல, ஏன் நம்ம கண்ணு சும்மா அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏதோ நம்மளை பிடிச்சி இழுக்குது இல்லைங்களா அவங்க பர்சனாலிட்டியில. இந்த இழுக்கக்கூடிய ஆற்றலை எது கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு உதாரணம் கொடுக்கறேன், கப்பனை பிடிச்சிட்டீங்க. ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம், ஏன்னா பிலிமுக்கு வந்துட்டோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சு போகும். இஸ் a ஹீரோ இல்லைங்களா? ஆனா ஹீரோக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு இருக்குதா? வெரி டார்க், ஏஜ் ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் அவர் கூட ஸ்ரீயா வந்து ஹீரோயினை நடிச்சு அவர் இன்னும் காலேஜுக்கு போனார்னா நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம். அவருக்கு மட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோயிங், அவ்வளவு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங். ரித்திக்குக்கும் ஜானுக்கும் இல்லாத ஃபேன் ஃபாலோயிங், சூர்யாவுக்கும் விஜய்க்கும் இல்லாத ஃபேன் ஃபாலோயிங் இன்னைக்கும் ரஜினிக்கு இருக்குது. ஏன்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க அவர் ஸ்டைல் மேடம், அதனாலதான் அவருக்கு இன்னும் ஃபேன் ஃபாலோயிங். ஏன் சிம்பு கூட ஸ்டைல் தானே பண்றாரு, ஏன் அந்த ஸ்டைலுக்கும் உள்ள ஃபேன் ஃபாலோயிங் வரணும்? அப்ப சிம்புக்கு இல்லாத ஏதோ நீங்க இருக்கிறதுனால பிடிச்சி இழுக்குது. எது அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க? இஸ் a spiritual person, ஆரம்பத்தில இருந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்.
தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயோ மேக்னட்டிசம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருடைய உடம்புக்குள்ள எல்லாம் இந்த பயோ மேக்னட்டிசம் பியூரா இன்டென்சிஃபைடா இருக்குதோ நமக்கே தெரியாம நம்ம ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது பிசிக்கல் அட்ராக்ஷனை பத்தி பேசல, குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைஃப், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், குட் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் இன்ஸ்டன்ட் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்ப வரும்னா உங்களுடைய இந்த பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு திணிவா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். புத்தருக்கு பாத்தீங்கன்னா 15 மைல் இந்த ஃபீல்டு இருந்துதாம். அந்த ஃபீல்டுக்குள்ள யாரு வந்தாலும் புத்தர் மாதிரியே மாறி போவாங்க. ஏன் ஒரு சிங்கம் கூட கத்தாது, பசுவாட்டம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும். எல்லாரையும் உங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீல்டு ஹியூஜா விரியும் அப்படிங்கிறாங்க. ஆனா வெளியில ஃபீல்டு விரியுமா உள்ள இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள திணிவா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இருந்ததுன்னா உங்களை விட அட்ராக்டிவ் பர்சன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கருப்பா கூட இருக்கலாம், நம்ம ஃபீச்சர்ஸ் அழகா கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்த உடனேயே இவங்க தான் பெஸ்ட், இவங்களால மட்டும்தான் முடியும் சொல்லிட்டு மற்றவங்களுடைய மனதுல ஒரு நம்பிக்கையை உங்களுடைய காந்த சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப வெற்றிக்கு நமக்கு எந்த அளவுக்கு இந்த காந்தம் வேணுங்க. அப்ப இந்த சக்தியை கொடுக்கக்கூடியதுதான் உங்க ஜீவகாந்தம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவ்வளவு பிரஷியஸா இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தத்தை நம்ம உடம்புக்குள்ள யார் உற்பத்தி செய்யறாங்க? யாரோ ஒருத்தர் உற்பத்தி செய்யணும் இல்லையா? ஒரு மினியேச்சர் ஃபேக்டரி வச்சு அதுக்கு ஒரு மினியேச்சர் மேனை போட்டு அப்பா எனக்கு அப்பப்ப ஜீவகாந்தம் தேவைப்படும் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணி சப்ளை பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோமா? இருக்குதா? இல்ல. ஐயோ சிலருக்கு இந்த ஜோக்கு கூட இறங்க மாட்டேங்குது உள்ள, அவ்வளவு தூக்கத்துல இருக்கிறீங்களா நீங்க? சரி, அப்ப யார் இருந்துகிட்டு நமக்கு அந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறாங்க? என்னங்கம்மா? உடல் தான் அந்த ஜீவகாந்தத்தால் தான் உடலே அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்குது. ஆனா அந்த ஜீவகாந்தத்தையும் யார் உற்பத்தி பண்றாங்க? அந்த ஒரு சர்க்கிள் போட்டு காட்டணும், அதுல இருக்குது அந்த பதில். அந்த காந்தம் தானே மூளை வழியா மனமா மாறுதுன்னு சொன்னோம். சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் தான் இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யுது. அப்ப உயிருங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன டெபினேஷன் கொடுக்கறாங்க? ஏன்னா நீங்க காலேஜ் லெக்சர்ஸா இருக்கனால அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறாங்க. அதே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம உடம்புக்குள்ள ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குதான் என்ன பேர் கொடுக்கறோங்க? அதுதான் உயிர் அப்படிங்கிறோம். இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் நின்னுகிட்டே இருக்குமா சுத்திக்கிட்டே இருக்குமா? சுத்திக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ஸ்பின்னிங் மூவ்மெண்ட்ல இருக்கும் இல்லைங்களா? செல்ஃப் ஸ்பின்னிங் மூவ்மெண்ட்ல மட்டும் இல்லாம உடல் முழுக்க சுத்துது. எது சுழன்றாலும் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இட் ஜெனரேட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் வேவ் அப்படிங்கிறாங்க. ஒரு விரிவலை உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். ஃபேன் சுத்துது, ஸ்ப்ரெட்டிங் வேவ் உருவாகுது, மேல பட்டோன்னு என்ன சொல்றோங்க? அதுதானே காத்துன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் உடம்புக்குள்ள சுத்தும் பொழுது அதை சுத்தியும் ஒரு வேவ் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இந்த கையை நீட்டிக்கிட்டு கிருகிருன்னு இந்த பிள்ளைங்க சுத்தும். நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்களும் விளையாடி இருக்கிறீங்களா? அப்ப சுத்தும் பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க பாடியை சுத்தி ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் ஜீவகாந்தம் அப்படிங்கிறாங்க. எது சுத்தினாலும் அதுல வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும், அதுக்கு பேர் தான் காந்தம். உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் சுத்தி சுத்தி தான் இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த உயிர் எப்படி இருக்குது அப்படின்னு சித்தர்கள் பார்த்தாங்கன்னு சொன்ன இல்லீங்களா? அந்த பார்த்த சித்தர்கள் அந்த எலக்ட்ரானை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறாங்க. அது எவ்வளவு சின்னதா இருக்குங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு கவிதையில ஒரு சித்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு பசுவனுடைய முடி எடுக்க சொல்றாரு. ஏன் ஒரு பசுவனுடைய முடி எடுக்கணும்னா உலகத்திலேயே ரொம்ப மெலிசா இருக்கக்கூடிய முடி எதுன்னு பாத்தீங்கன்னா பசுவனுடைய முடிதானம். அந்த முடியை எடுத்து அதை 100 டைம்ஸ் வெட்ட சொல்றாங்க, 1000 டைம்ஸ் கட் பண்ண சொல்றாங்க. 1000 டைம்ஸ் கட் பண்ண பிறகு அதுல இருந்து ஒரு பீஸை எடுத்து இன்னும் ஒரு 100 டைம்ஸ் கட் பண்ண சொல்றாங்க. இப்ப ஒரு முடியை எத்தனை முறை கட் பண்ணிருக்கிறோங்க? 100 into 1000 எத்தனை முறை கட் பண்ணிருக்கிறோங்க? 1 lakh டைம்ஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? அதுல இருந்து ஒரு பீஸ் எடுக்க சொல்றாங்க. அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உயிரினுடைய அளவு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மெலிசா இருக்கணுங்க. இந்த மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதே சைஸ்ல நம்ம உடம்புக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த காலையில சம்மர் டைம்ல ஜன்னலை திறந்த உடனேயே இந்த சூரிய ஒளி உள்ள வந்தது பாத்திருப்பீங்க நீங்க, ஒரு ரே மாதிரி உள்ள வரும் இல்லீங்களா? அந்த ரேஸ்ல சில நேரத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தூசியை பாப்போமா? நம்ம தூசி கீழே இருக்குமா மேல பறந்துகிட்டு இருக்குமா? மேல பறக்கும். அந்த தூசியை விட நம்ம உயிர் சின்னதுன்னு சொல்லலாமா? அதனாலதான் தூசி கண்ணுக்கு தெரியுது, உயிர் தெரியறது கிடையாது. அதை விட பெருசா இருக்கக்கூடிய தூசியே கீழே நிக்க முடியாம மேல இப்படி பறக்குதே. நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு மெலிசா இருக்கக்கூடிய இந்த உயிரை எதி புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குங்க. மீண்டும் ஒரு மினியேச்சர் மேல உள்ள எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி போற உயிரெல்லாம் அப்படி அப்படியே புடிச்சு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? யார் அந்த உயிரை உடம்புக்குள்ள நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க? இல்லன்னா எவ்வளவு இன்ஸ்டன்டா வெளியில பறந்து போகணும் இந்த உயிர். அப்ப யார் புடிச்சு வைக்கிறாங்க? அங்க அது உற்பத்தி பண்றதுதான் ஜீவகாந்தம். அந்த சர்க்கிள் இன்னும் ஒரே ஒரு பதில் தான் உங்களுக்கு பாக்கி இருக்குது.
ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கிறோங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு உடல் முழுக்க சுத்தி சுத்தி அந்த காந்தத்தை உங்களுக்கு உற்பத்தி செய்து அதனுடைய அளவை பார்த்துட்டோம். இப்ப இந்த உயிரை யார் பிடிச்சி வைக்கிறாங்க? இன்னும் ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. சர்க்கிள் ஞாபகம் வருதா? சரியா சொன்னீங்க. செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஜீவ வித்து குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஃப்ளூயிட் நம்ம பாடிக்குள்ள செக்ரீட் ஆகுது. இந்த ஃப்ளூயிட் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரை பிடிச்சு வச்சுக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த உயிர் சக்தியை பிடிச்சு வைக்கிறதுக்கு இந்த ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, இந்த பிகினிங் ஸ்டாக்க நமக்கு யார் கொடுக்கறாங்கன்னா அம்மா அப்பா தான் கொடுக்கறாங்க. தாயினுடைய ஒரு ஓவாவும் அப்பாவுடைய ஒரு ஸ்பெர்மும் தான் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் தி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது. அது இணைந்த பிறகுதானே நமக்கு லைஃப்ங்கிற ஸ்பார்க் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அது ஓப்பனிங் ஸ்டாக். அந்த ஓப்பனிங் ஸ்டாக்ல இருந்து நம்மளுடைய உடம்பு வளருது அப்படிங்கிறாங்க. ஒரு ஓவா ஒரு ஸ்பெர்ம் இப்படியே அங்க ஃபியூஷன் நடந்து பல கோடி செல்களா மாறி ஒரு தோற்றமா நம்ம வரும். சரி, வந்த இந்த ஜீவன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்துதான் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சித்தால சொல்றாங்க ஒரு 1 month டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த 1 month டைம்ல நீங்க சாப்பிட்ட சாப்பாடு குழம்பு ரசமா மாறி போகும் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வரதுக்கு 30 days ஆகும். நீங்க சாப்பிட்ட உணவை இமீடியட்டா வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்றோம் இல்லீங்களா, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ஷனால ஒரு ரசமா, நம்ம வீட்டுல வைக்கிற ரசம் கிடையாது, இது ஒரு விதமா கூழா மாறி போகும் அப்படிங்கிறாங்க. இந்த ரசத்துல இருந்து ஒரு 90% கழிவு பொருளா, ஸ்வெட்டா, யூரினா இப்படி எல்லாம் கழிவு பொருளா வந்துட்டு ஒரு 10% மட்டும் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பிளட்டா மாறுது அப்படிங்கிறாங்க. இந்த பிளட்டா மாறின அந்த ரசம் ஒரு 90% வேஸ்டா போயிட்டு ஒரு 10% மட்டும் பாருங்க அது சதையா மாறுது. சதையில இருந்து உங்களுக்கு கொழுப்பு வருது அப்படிங்கிறாங்க. கொழுப்புல இருந்து எலும்பு வருது. எலும்புல இருந்து மஜ்ஜை போன் மேரோ உருவாகுது. அந்த போன் மேரோல இருந்து வரக்கூடியதுதான் ஜீவவித்து குழம்பு. இங்க இருந்து இந்த ப்ராசஸ் வர்றதுக்கு 1 month டைம் ஆகும். சரி, இப்ப இந்த ஜீவவித்து குழம்பு மஜ்ஜையில இருந்துதான் வருதுன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஜ்ஜை எதுங்க? விச் இஸ் தி பிகெஸ்ட் போன் மேரோ இன் தி பாடி? ஸ்பைனுக்கு மேல இருக்கக்கூடியது. அதேதான் கல்லுக்குள்ள இருக்கக்கூடியது. பிரெயின் மூளைன்னு சொல்றோம் இல்லீங்களா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் போன் மேரோ எதுன்னு பாத்தீங்கன்னா மூளை தான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மூளையில இருந்து உற்பத்தி ஆகக்கூடியதுதான் எதுங்க? செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். 13 இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் பிசிக்கல் மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் எங்க இருக்கும்னா நம்முடைய பிரெயின்ல தான் இருக்கும். இந்த பகுதியில இருந்து நமக்கு பிசிக்கல் growthக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். என்னைக்கு பிசிக்கல் growth முடிஞ்சிருச்சோ அதுக்கு பிறகு அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடால மேல இருக்க முடியாது, கீழே வர ஆரம்பிக்கும். இந்த சித்தர்களால் நாக்க வளர்ச்சி ஒரு பாதையில கொண்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே பாதை வழியாக உடம்புக்குள்ளேயும் ஒரு இடத்துல முடியுதுன்னு சொன்னேன். அந்த பாதை வழியாக இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் கீழே இறங்கி வரும். எப்படி இறங்கி வருதுன்னு பாருங்க. மூளையில ஒரு ஒயிட் டிராப் மாதிரி பாக்குறீங்க. ஒரு மாசம் கழித்து நீங்க சாப்பிட்ட உணவு அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறி இருக்குது. மாறின அந்த வைட்டல் ஃப்ளூயிட் மேல இருக்க முடியாம கீழே ஒரு டிராப் மாதிரி எந்த பகுதிக்கு வருதுங்க? ஸ்பைனுடைய பேஸுக்கு வரும். நம்முடைய ஸ்பைனுக்கு பேஸ் அந்த டெயில் போன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே நம்முடைய ஜெனட்டிக், அதாவது ஏனஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆசனவாயின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 1 inch மேல ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு தமிழ்ல கருமையம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஜெனட்டிக் சென்டர் சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் டிராப் பை டிராப்பா மேல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா. ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது பக்கத்துல என்ன ரொம்ப ரெடியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க செக்ஸ் கிளான்ஸ் தான் ரெடியா இருக்குது. இங்க வந்து அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஒரு காலகட்டத்துக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லேசா ஓவர்ஃப்ளோ ஆகி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் குள்ள போகும். ஏன்னா அங்க வந்து அந்த செக்ஸ் கிளான்ஸ் முழுமையா அங்க வந்து டெவலப் ஆன கண்டிஷன்ல இருக்குது. அங்க அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் போன உடனேயே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த அடுத்த செகண்டே அங்க ஆண்களுக்கு அது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மா மாறுது, பெண்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அங்க அது கருமுட்டையா ஒரு ஓவாவா மாறுது அப்படிங்கிறாங்க. என்னைக்கு நமக்கு அங்க ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகுதோ, ஓவா உற்பத்தி ஆகுதோ, அன்னைக்குதான் நமக்கு என்ன சொல்றாங்க, மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு அது எப்படி தெரியும்னா நமக்கு அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஜென்ஸுக்கு எப்படின்னா அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் மீச முளைக்கிறது, அவங்களுடைய த்ரோட் சேஞ்ச் ஆகுறது, பியூபிக் ஹேர் வர்றது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாடி ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறாங்க. ஆனா இது வரதுக்கு என்ன காரணங்க, மேல இருந்து அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் வரும் பொழுது வைட்டல் ஃப்ளூயிடா வருது,
ஜெனடிக் சென்டருக்கு வந்துருச்சு. வந்த உடனேயே கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த செக்ஷுவல் கிளாண்டுக்கு போகுது. அங்க கெமிக்கல் சேஞ்ச்னால அது அங்கதான் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது அப்படிங்கிறாங்க. மாறக்கூடிய இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் நமக்கு மெச்சூரிட்டி கொடுக்குது. அது மட்டுமா கொடுக்குது, கூடவே சேர்ந்து இன்னொன்னும் கொடுக்குது. என்ன கொடுக்குதுங்க? அங்கதான் நமக்கு செக்ஷுவல் அர்ஜ் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த செக்ஷுவல் அர்ஜ், செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் சொல்றோம் இல்லீங்களா, ஒரு ஆப்போசிட் அட்ராக்ஷன் அதுதான் அங்க கொடுக்குது அப்படிங்கிறாங்க. எதனால அந்த அர்ஜ் உருவாகுதுன்னா, ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்ப எங்க ஜெனரல் ஸ்டோர் பக்கத்துல இருக்குது எங்களுக்கு. அங்க நிறைய கூல்ட்ரிங்க் பாட்டில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அன்பர்கள்லாம் வந்திருக்காங்க, நான் காசு பே பண்றேன், எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ கூல்ட்ரிங்க் சப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹியூமிடா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன்னு பாட்டிலுக்கு மேல பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கருத்து இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாம ஊத்திட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 போச்சு 5 போச்சு. நீங்க குடிக்கிற வேகத்தை பார்த்துட்டு பையன் கிட்ட சொல்றேன், தம்பி கிட்ட சொல்றேன், அப்பா எல்லா டோரும் மூடிடு அப்படிங்கிறேன் நான். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? பாட்டில் ஆஃப்டர் பாட்டில் குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சாஃப்ட் ட்ரிங்க். உள்ள போய் அது கழிவு பொருளா பிரிஞ்சு யூரினரி பிளாடர்ல போய் தங்கும். ஒரு அளவுதான் யூரினரி பிளாடர்ல போய் தங்க முடியும். இதுக்கு மேல அங்க தங்க முடியாதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஏர்ஜ கொடுக்குமா கொடுக்காதா? ஒரு உணர்வை கொடுக்குமா கொடுக்காது? அம்மா முட்டிக்கிட்டு நிக்குது, தயவு செய்து பாத்ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு அங்க நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கறது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் கீழே அங்க வைட்டல் ஃப்ளூயிடா செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறிடுச்சு. அதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இல்லைங்களா? அங்கேயும் இந்த வைட்டல் ஃப்ளூயிட் எக்ஸஸா மாறும் பொழுது எப்படி இந்த யூரினரி பிளாடர்ல ஒரு இன்ஸ்டிங்க்ட் நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சியை கொடுத்துச்சோ, இங்கேயும் நமக்கு ஒரு உணர்ச்சி உருவாகுது அப்படிங்கிறாங்க. அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் யூரின் மோஷன் சொல்ல முடியாது. அது செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒட்டி அந்த ஃபீலிங் வரதுனால அதுதான் செக்ஷுவல் அர்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வெளியேற்ற வேண்டியதுதான், இல்லன்னு சொல்லல. உள்ள வச்சா அதுவே நமக்கு நோய் கிருமியா மாறி போகும். ஆனா வெளியேற்றும் பொழுது என்ன ஆகும்னா, சில நேரத்துல நமக்கே தெரியாம அது ஒரு இன்பத்தை கொடுத்து போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப நான் தம்பிய கதவெல்லாம் மூட சொல்லியிருந்தேன். ரொம்ப முட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல முடிஞ்சா முடியாது இங்கே அப்படிங்கிற ஒரு நிலை வச்சுக்கோங்க. பரிதாபப்பட்டு கதவை திறந்து விட்டுற ஒரு ஓட்டமா ஓடுறீங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்ரூம் முன்னாடியே ஏற்கனவே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. பின்னி பிறகு காலை ஒரு வழியாக்கி நின்றுட்டு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது உள்ள போயிட்டு வெளியில வரும். வந்தோன்னு எப்படி இருக்கும்? ஏன் இவ்வளவு டிராஸ்டிக் கொடுக்கறேன்னா, இந்த அளவுக்கு திரிவான நிலையில நம்ம உடம்புக்குள்ள அந்த ஜீவ வித்து குழம்பு நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும். உள்ள போயிட்டு வெளியில வர எப்படி இருக்குங்க? அப்பா, இந்த இடத்துல சொர்க்கத்தையே கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோங்க? வேண்டாம் சாமி, இதுக்கு ஈடுனே எதுவே கிடையாது. அங்க அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியில போகும் பொழுது என்ன ஃபீலிங் கொடுத்துட்டு வெளியில போகுதுங்க? ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு வெளியில போகுது. ஒரு யூரினுக்கே எப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புக்குள்ள மோஸ்ட் இன்டென்சிஃபைட் டிரான்ஸ்பர்மேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் தான் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு கழிவு பொருள் தான். அது குவாலிட்டியில அதனுடைய தரத்துல கம்மியா பேசல. எதெல்லாம் உடம்புக்குள்ள உபரியா மாறுதோ அதெல்லாம் கழிவு பொருளா மாறி போகும். அப்ப இங்கேயும் அது உபரியா மாறிடுச்சு, கழிவு பொருளா மாறுது. அது வெளியேறும் பொழுது என்ன ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு போகணுங்க? பாலை சாப்பிடறப்ப டேஸ்டா இருக்குதா? மில்க் மேட சாப்பிடறப்ப டேஸ்டா இருக்குதா? மில்க் மேட் தானே இன்னும் டேஸ்டா இருக்கு, இன்டென்சிஃபைடு. அப்ப வெளியில போகும் பொழுது அங்க ஒரு சுகம் ஏற்படுது. அதுக்குதான் அதுக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை என்ன கொடுக்கறாங்கன்னா எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டசியை இந்த வைட்டல் ஃப்ளூயிட் நமக்கு கொடுக்கறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்க தேவையே இல்லாத பொழுதும் அந்த வைட்டல் ஃப்ளூயிட் என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்டசிக்காகவே வெளியேற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிக்குள்ள இறங்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. மகரிஷங்க 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒன்னு எக்ஸ்கிரீஷன் சொல்லுவாங்க, 2வது டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்ட உணவு 1 மாதத்துல இந்த வைட்டல் ஃப்ளூயிடா மாறி உடம்புக்குள்ள எக்ஸஸா மாறிடுச்சுன்னா அது இன்ஸ்டிங்க்டை ஏற்படுத்தும். அது வெளியேற்றணும், முறையோட வெளியேற்றணும், அது எக்ஸ்கிரீஷன். ஆனா அந்த முறையே இல்ல, அந்த தேவையே இல்ல, ஆனாலும் அந்த அனுபவத்திற்காக மீண்டும் ஒரு முறை நாம வெளியேற்றோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஜீவவித்து குழம்பு உடம்புக்குள்ள எதை பிடிச்சு வச்சுக்குதுங்க? எதை பிடிச்சு வைக்குது இந்த ஜீவவித்து குழம்பு உடம்புக்குள்ள? உங்க உயிரையே பிடிச்சு வைக்குது. அப்ப ஒவ்வொரு முறையும் உங்க ஜீவவித்து குழம்பு உடலை விட்டு வெளியில அனுப்புறீங்கன்னா கூட சேர்த்து யாரையும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோங்க? நம்ம உயிரினங்களை சேர்த்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதிகமா அனுப்ப 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 எதையும் நமக்கே தெரியாம இழந்துகிட்டு இருக்கிறோங்க. நம்ம உயிரினங்களே அங்க இழந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் நினைச்சுக்கிட்டு மரணத்தை நோக்கில நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறோம். அப்ப மகிழ்ச்சியை அதை பிரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி தெரியாம நமக்கே தெரியாம சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் செய்யறாங்க. அப்படிங்கறதுனால இந்த தத்துவத்தை ஹைலைட் பண்ணி நாங்க உங்களுக்கு பேசுறோம். நமக்கே தெரியாம வெளியேற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்லயே இருக்காது அப்படிங்கிறாங்க. டைல்யூட் ஆகி போகும். ஏன்னா எப்படி இருக்கணும்னா சாலிடாவும் இருக்கக்கூடாது, லிக்விடாவும் இருக்கக்கூடாது. அந்த லைஃப் போர்ஸ் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு திணிவு நிலையில இருக்கணும். ஆனா ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் வரும்பொழுது நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு வெப்பம் உருவாகும் அப்படிங்கிறாங்க.
இந்த வெப்பம் போய் போய் அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் உருக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் வைட்டல் ஃப்ளூயிடுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்கிற கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு அது கேட்கவே கேட்காது. தூங்கும் பொழுது தானா கழிஞ்சு போகும், யூரின் பாஸ் பண்ணும் பொழுது தானா கழிஞ்சு போகும். பெண்களுக்கும் அந்த டிஸ்சார்ஜ் சில நேரத்தில் நமக்கே கட்டுப்பாடு இல்லாம வெளியில வந்துகிட்டே இருக்கும், உடம்ப உருக்கிக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. இதுதான் டிஸ்ட்ரக்ஷன் பாத் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க அந்த வைட்டல் ஃப்ளூயிடோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பேசணும். நீங்க என்ன எண்ணமெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன வார்த்தையெல்லாம் பேசுறீங்களோ, எந்த செயலெல்லாம் செய்றீங்களோ உங்க உடம்புல பல இடத்துல பதியும் அப்படிங்கிறாங்க. நம்ம பாடியில இந்த 5 சென்சஸ் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த சென்சஸ்ல பதியும். நம்ம பிரெயின் செல்ஸ் சொல்றோம் இல்லீங்களா, அங்க பதியும். நேர அந்த பயோ மேக்னடிசம் மூலமாக அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் சொன்னோம் இல்லீங்களா, அந்த ஜெனடிக் சென்டருக்கு அங்க இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்ல பதியும். அங்க நிறைய உயிர் இருக்குது, அதுதானே உயிரை பிடிச்சு வச்சுக்குது. அங்க நிறைய உயிர் ஸ்டாக் சொல்லுவாங்க, அந்த உயிர் இருக்குது, அதுலயும் பதிஞ்சிரும். இந்த உயிரோட சேர்ந்துதான் இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ன ஆகுதுன்னா, அங்க ஜெனடிக் சென்டர்ல இருக்கக்கூடிய செக்ஸ் பிளான்ஸ்ல நமக்கு ஸ்பெர்மா ஓவாவா மாறுது. அந்த ஸ்பெர்மும் ஓவாவுக்கும் இந்த எண்ணம் சொல் செயலெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்டா மாறி போகுது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்னவா மாறுதுங்க, இதுதான் கேரக்டரா மாறி போகுது, இதுதான் சேட்டா மாறி போகுது அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம எந்த குவாலிட்டியில வைட்டல் ஃப்ளூயிட வச்சுக்கிட்டு அங்க ஒரு சந்ததியை உற்பத்தி செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் அங்க வரக்கூடிய வருங்கால சந்ததியுடைய ஆற்றலும் அறிவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சொத்த விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சொத்த விதையில இருந்து ஒரு மலம் முறைக்குமா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மீறி மனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இந்த சொத்த தன்மை கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா இருக்கதானே செய்யும். இந்த ஸ்பெர்மும் ஓவம் குவாலிட்டியா இருக்கணும்னு சொன்னா அது இந்த வைட்டல் ஃப்ளூயிட்ல இருந்து தானே வருது. அப்ப அதுல குவாலிட்டியா இருக்கணும். நம்ம அடுத்த சந்ததியே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. இவரை பத்தி நான் பேசக்கூடாது, இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். தயவு செய்து இதை கான்ட்ரவர்சியா மாத்திராதீங்க. இப்பயே மன்னிப்பு கேட்டு அவருடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நமக்கு இங்க முக்கியத்துவத்துக்காக சொல்றேன். நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மூத்த மகனை பத்தி தெரியுங்களா? ஹரிலால் காந்தின்னு பேர். ஒரு மூவி கூட வந்தது, காந்தி மை ஃபாதர்னு சொல்லி. இருக்கிறதுலே மோசமான குணாதிசயம் அந்த பிள்ளைக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது, பெண்களோட சவகாசம், சூதாடுறது, சிகரெட் பிடிக்கிறது, எல்லா பழக்கமும். அப்ப ஒரு முறை காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் காந்தி கிட்ட போய் கேக்குறாங்க, அப்பா உங்க பையன் இந்த மாதிரி இருக்கிறானே, இதனால காங்கிரஸுக்கு கெட்ட பேர் வருதே, நீங்க கொஞ்சம் எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்றப்ப அவரு சொன்னாராமா, இந்த வயதுல என்னெல்லாம் ஆட்டம் போடணும்னு நினைச்சனோ போடா முடியலையோ, அந்த வயது வந்தோடனே அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், குற்றவாளி அவனா நானான்னு கேட்டாராமா. அப்போ அவருடைய அந்த எண்ணங்கள்லாம் எதன் மூலியமா டிரான்ஸ்பர் ஆயிருக்கோங்க? இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்ல பதிஞ்சு ப்ளூ பிரிண்டா மாறியெல்லாம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அப்படி குழந்தைகளையே கூட அது போய் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வைட்டல் ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஆற்றலோட இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலுக்குள்ள நிறைய உயிர் அது பிடிச்சு வச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள உயிர் திணிவா இருக்குதோ அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள திணிவா இருக்கும். எந்த அளவுக்கு ஜீவகாந்தம் இருக்குதோ அந்த அளவுக்கு தானே மற்ற அந்த 5 பெனிஃபிட் பார்த்தோம் இல்லைங்களா, அத்தனை பெனிஃபிட்டும் லைஃப்ல கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்டைரக்டா நம்ம இந்த பயிற்சி எதுக்கு கொடுக்க போறோம்னா, அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடுக்கு கொடுத்து அதன் மூலமா உயிருக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. இந்த பயிற்சி நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஜெனடிக் சென்டர்ல நீங்க என்னெல்லாம் பதிவை போட்டு வச்சிருக்கீங்களோ அதைய கூட இந்த காயக்கல்ப பயிற்சி மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க, திருமணத்திற்கு முன்னதாக ஒரு கணவன் மனைவி இங்க தம்பதியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அவங்க தனித்தனியா எடுத்த பிறகு திருமணம் செஞ்சுட்டு தம்பதியா மாறினாலும் சரி, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவில திருவுடைய குழந்தைகள் அப்படின்னுவாங்க. நல்ல ஹை ஐக்கியூவா இருக்கக்கூடிய குழந்தை, உடல்ல எந்த நோயும் இல்லாத ஒரு குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தூய்மையான ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மையும் நம்மளுடைய அடுத்த சந்ததியும் தயார்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. இப்ப இதனுடைய முக்கியத்துவம் புரியுதுங்களா? இதுக்காக தான் இத்தனையும் பேசிக்கிட்டு வந்தோம். இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. உங்களுடைய ஜீவகத்துடைய அளவையும் தரத்தையும் பொறுத்துதான் உயிர் சக்தியின் அளவும் தரமும் அமையும். அதுக்கான ஒரு பயிற்சி. இந்த உயிர் சக்தியினுடைய தரத்தையும் அளவையும் எது குறைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் சொல்லக்கூடிய இந்த 5ல அலட்சியம் செய்யக்கூடாது, அதிகமாகவும் அனுபவிக்க கூடாது, முறை மாறியும் அனுபவிக்க கூடாது அப்படிங்க. முறை மாறி அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க, தூக்கத்தை மட்டும் எடுத்துக்கலாம். தூக்கம் எப்ப நம்ம தூங்கணுங்க? நைட்ல தூங்கணும், காலையில உழைக்கணும். ஆனா இன்னைக்கு நைட் ஷிப்ட்னு ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு, அதுவும் இந்த பிபிஓ செக்டர், ஐடி செக்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, எப்ப தூங்கிட்டு எப்ப வேலை செய்யறாங்க? நைட்ல வேலை பண்ணிட்டு காலையில வேலை பாக்குறாங்க.
அப்ப இதுதான் முறை மாறி அப்படிங்கிறாங்க. நேச்சுரலா நமக்கு எது இருக்குதோ அதுக்கு மாற்று திசையில செயல்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் பாதிப்பு அடையும் அப்படிங்கிறாங்க. 5 விஷயம் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5ல அலட்சியம் இருக்கக்கூடாது, அதிகமும் செய்யக்கூடாது, முறை மாறியும் அனுபவிக்க கூடாது. இதுல ஒரு லிமிட்டேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அனுபவிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. கூடயே சேர்த்து இந்த காயகல்பம் செய்யும் பொழுது அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும். இப்ப ரொம்ப